சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணனும் நானும் இது 2வது படம்னு சொன்னாங்க. ஜன்னல் ஓரம்னு ஒரு படம், அடுத்து 2வது படம் தேசிங் ராஜா 2. ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது கில்லி கொக்கரக்கோ தும் ஷாக் தும் தும். அந்த தும் ஷாக் பண்ணது நான். அதனால் நம்ம 2.25 படம் வேலை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. பிறகு இந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள், அவரோடவும் இது 2வது படம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா 2 இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன். அது ஒரு சீரியஸான படம். அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால், அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம். அப்புறம் சார்னு பண்ணோம், இன்னொரு படம் பண்ணோம், என்ன ரிலீஸ் ஆகல. எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எழில் நான் இந்த தேசிங் ராஜா 2ன்ற படத்தை கூப்பிட்டாங்க. அப்படியே இந்த சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம். ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் இந்த காலத்தில் ஒரு காமெடியை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர். நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ புதுசு, நீ பழசு, அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். ஒரு பெரிய நடிகர், சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார். அண்ணனோட இது 25வது ஆண்டு. அண்ணன் இன்னும் 50வது ஆண்டு பொன் விழாலாம் கொண்டாடணும். 50வது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறைய காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாதிரி ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக ஒரு 2 பேர் ரொம்ப சிட்டாக பறந்து வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க. நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப, அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார். ஒரு தயாரிப்பாளர்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல, அப்பா இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதேமாதிரி அவரும் இந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும். அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதேமாதிரி அவர் சன் தம்பி ஜனா அவர்கள், எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டதே இல்லை. நிறைய பேர் விருதமாக அப்படியா அப்படின்னு இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும். அது வரையும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. தம்பிக்கும் இன்னும் பெரிய பெரிய இடத்த அடையணும், இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும், தம்பி புகழ் அவர்கள் லேடி கெட்டப்பில் இருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 பேர் எடுத்த டேஷன், அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி அண்ணன் ரவிமரியா அண்ணன் அவர்கள், அவர் இந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரி இந்த 2 பொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இல்லை, இந்த ஹீரோவுக்கும் 2 பொண்டாட்டி. ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும், காமெடியும் பண்ணணும். அது மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நிலவு இருந்தது. அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவார். அது மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த
அண்ணன் சாம் அவர்களுக்கும், வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும், சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் வந்து மதுரை முத்தனை. ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடையும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது, எல்லாத்துக்கூடையும் நடிக்கிற மாதிரி இருந்தது. மதுரை முத்தண்ணன், இப்போ கோவந்தன் அண்ணன், வினோத், நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள், இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்வி உதயகுமாரன் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. எல்லாரும் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருந்துச்சு, சரி நம்ம நல்ல ஒரு கலகலப்பான படத்துலையும் இல்லை நல்ல மக்களை சிரிக்க வைக்கிற படத்துலையும் நடிக்கக்கூட நினச்சிருக்கும் போது தான் பை காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் எழில் சார் படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் நினச்சிட்டாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேரக்டர்ஸ், அவங்க எல்லாம் அப்படியே சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே, நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி கொண்டு வந்து சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆக்ஷன்னு. அவ்வளோதான், முடிச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டாக போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 வார்த்தை டைலாகை 4 டைலாகை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துகிட்டே இருக்கும். இந்த கவுண்டர் கூட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் டக்குன்னு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் எதாவது பண்ணுவேன், நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி, தம்பி உனக்கு இருக்கிற மீட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது, ஒன்று சுற்றி தான் காமெடி நடக்கணும் சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி அதான் ஷூட்டிங்ஸ் போட்டு நல்லா பரபரப்பாக இருக்கும், நல்லா கலகலப்பாக வரும். ஸோ அதுதான் ஓகே. விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதில் கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக, ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவம் சொல்லுங்க. இல்லை சார், அதான் இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேராக சொல்லிட்டாங்க, அதே நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அவன் அந்த டைலாக் பேசுகிறோமே, நான் ஓகே அந்த கியூ அவன் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சார்ட்டில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்தது. சரி, இப்படியே நம்ம பேசிட்டே இருக்கோம். பாட்டெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? அந்த பாட்டில் வந்து நீங்கள் சூப்பரான டான்ஸ் குக் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமே. ஸோ அதனால பேசுறது போதும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலான்னு. நீங்கள் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்க்கு. ஏங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, நீங்க பாட்டுக்கு டான்ஸ் பண்றீங்க. என்ன அப்படி போட்டு விட்டாங்க? கண்டிப்பா ஹர்ஷிதா அவர்களை நான் வேலைக்கு கூப்பிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் உங்களை கேட்கல. ஒரே ஒரு ஸ்டெப் போடுறோம், இறங்குறோம், மாஸ் பண்றோம். சரிங்களா? என்கிட்ட இப்பதான் சொன்னாங்க. Let's welcome Harshita onto the stage, please.